சர்க்கார் மூவில ஒரு பிரஸ் மீட் சீன்ல நம்ம தளபதி விஜய் ஒரு டயலாக் சொல்லுவாரு. இங்க இருக்கிற பாதி பேர் அறிவாளின்னு. அப்ப எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அதே டயலாக்க கொஞ்சம் திருத்தி இங்க இருக்கிற பாதி பேர் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. பட் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். பட் வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி பீப்புளோட எமோஷன்ஸையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஃப்ரேமிங் எஃபெக்ட். வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 26. வேர்ட்ஸை நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்கிறத பொறுத்து பீப்புள் உங்களை பார்க்குற விதத்தையே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். என்னதான் ஒரே மீனிங்காகவே இருந்தாலும் நீங்கள் நெகட்டிவ் சைடை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட பாசிட்டிவ் வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே உங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டி ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ ஜஸ்ட் லைக் இன் ரிலேஷன்ஷிப், எனக்கு நசன்னு இருக்கிறவங்கள பிடிக்காது அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு யார் பர்சனல் ஃப்ரீடம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய பாசிட்டிவிட்டியை காட்டும். ஸோ சிமிலர்லி இன் மார்க்கெட்டிங், அவர் ப்ராடக்ட் இஸ் நாட் த சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட வி ஆர் ப்ரொவைடிங் எ ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேமிங் எஃபெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு பெஸ்ட் ஃப்ரேமிங் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.